என்ன பூரி சாப்பிட்டியா அன்னைக்கு? பூரியில் என்ன போட்டிருக்க? பூசணிக்காய் சாம்பார் அன்னைக்கு வேணும் உனக்கு? என்ன கொடுக்கலன்னு கோவமா இருந்தா உனக்கு? என்ன தரேண்டி உனக்கு தாண்டி அப்பா போட்டு வச்சிருக்கேன் பூரி. சாப்பிடுவோமா? பூரி சாப்பிடுவோமா? சரி வா சாப்பிடு. ஆகாட்டு ஆகாட்டு. எங்கள் பாமிக்கு பாருங்க, எங்கள் பாமி எவ்வளோ பூரி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுதுன்ட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு எங்கள் பாமி. எங்கள் பாமிக்கு வந்து சாம்பாரோட பூரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். சாம்பாரோட நீங்கள் எந்த டிஷ்ஷு கொடுத்தாலும் எங்கள் பாமி அழகாக சாப்பிட்றோம். சாம்பார்லன்னா அதை சாப்பிட வைக்கிற பாடம் எங்களுக்கு பெரிய பாடாக இருக்கும். சாம்பார் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நாங்கள் கவலையே பட வேணாம், எங்கள் பாமி சூப்பராக சாப்பிட்றோம். என்ன பாமி சாப்பிட்ருப்பியா? வேணும் உனக்கு பூரி வேணுமா? சொல்லிடு எல்லாத்துட்டையும் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிடு, எனக்கு சாம்பார் மட்டும் கொடுத்துருங்க, நான் குடிச்சிட்டு நான் பாடுக்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிடு. பாமி உனக்கு என்ன அந்த தரேன், இந்த அப்பா தரேன் உனக்கு தாண்டி ஃபஸ்ட்டு. எங்கள் பாமி இந்த இருக்கு பாரு, இங்கே பாரு பாமி கிட்டே இந்தா இந்த எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு. எங்கள் பாமி நைட்டு வந்து டின்னர் வந்து பூரி சாப்பிடுது. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட பெட்டுக்கு என்னென்ன கொடுப்பீங்கன்றத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் பாமிக்கு வந்து மெயின் வந்து பிடிச்ச ஐட்டம் வந்து பருப்பு சாம்பார் எது கொடுத்தாலும் சாப்பிடும். பருப்புன்னு சொல்லிட்டா போதும், எங்கள் பாமி முதலாம் வந்துடும், கேட்டு வாங்கி சாப்பிடும். மற்றதுன்னா பாருங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடாது. என்ன பாமி பருப்புன்னா வெறுப்பா வந்து நிற்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி நான் வந்து எள்ளுன்னா என்னையா வந்து நிற்பேன்ற மாதிரி பருப்புன்னு வாசனை வந்தாலே போதும், எங்கள் பாமி சமத்தா வந்துடும். என்ன பாமி சாப்பிடி பட்டு உனக்கு தாண்டி பட்டு. சாம்பார் வாசனை வருதா? நல்லா இருக்கா சாம்பார்? அம்மா பண்ண சாம்பார். டுடே டின்னர் எங்கள் பாமிக்கு பூரி முள்ளங்கி பூசணிக்காய் போட்ட சாம்பார். மதியம் வச்ச சாம்பாரை இப்போ நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் பாமி வந்து சாம்பார் பிரியர், சாம்பார் பிரி